கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தம்பி. இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். விருந்தினர்களை மண்டபத்துக்கு வரவேற்பது வருக வருகவென வரவேற்பதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். சிறப்பு விழாவில் வருகை தந்திருக்கின்ற எமது திருமதி சிவஞானன் தம்பதியின் அவர்களையும் மற்றும் கோட்ட பணிப்பாளர் அவர்களையும், இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களையும்,
இங்கு எம்மை மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் அவர்களையும் எமது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மன்னலை அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு திருமதி சிவஞானம் தம்பதி அவர்களை மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக எமது தீவக வலிய முன்பள்ளி கல்விப்பணிப்பாளர் அவர்களையும் மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக அத்துடன் எம்மை வழிநடத்துகின்ற நேர ஆசிரியர் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஒருவரை அன்புடன் அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது மாணவர்கள் இறை வணக்கம் நடைபெறும். வழங்கிய மாணவியருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக எமது கேரை கிட்ஸ் பார்க் முன்பள்ளி சிறப்பு விழாவை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது இந்த பாடசாலையை எமது அமைத்து ஒழுங்கமைத்து தந்த எமது திருமதி சிவஞானம் தம்பதி அவர்களை சிறப்பு விழாவை ஆரம்பித்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக வரவேற்புரை. வணக்கம். புதிய கட்டடத்திறப்பு விழாவுக்கு வருவதற்கும் திருமதி சிவஞானம் தம்பதியின் வருவது என்று வரவேற்றோம். அத்துடன் திறப்பு விழாவிற்கு அனைத்து தலைவர் அவர்கள் தலைமை உரை. நமச்சிவாய வைபவம் இங்கே இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. இந்த வைபவத்தில் இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சண்முகம் விஞ்ஞானம் மாதவி தம்பதிகளுக்கும் மற்றும் இங்கே வலய கல்வி பணிப்பாளர் கல்வி இணைப்பாளர்
மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த எங்கள் கல்வி நிறுவனம் 2009ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நிறுவனமாகும். அந்த நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராகவோ முன்னென்று நடத்தினவர் எங்களுடைய நடராஜா பாரதி அவர்கள். அவர்களைத் தொண்டு அவர்களோடு பலர் சேர்ந்து ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லோரும் சேர்ந்து இந்த கல்வி நிலையத்தை நிறுவ வேண்டும் சொல்லி முன் வந்தார்கள். அவ்வாறு நிறுவதற்கு நோக்கம் எங்களுடைய காலங்களில் இருக்கின்ற கல்வி நிலையங்கள் ஓரிரு ஆசிரியர்களோடு கொஞ்சம் மாணவர்களோடு அவர்கள் கல்வியை பயிற்றுக் கொண்டிருந்தார்கள். அவை நல்ல சிறந்த முறையிலே ஒழுங்கான முறையிலே இதை நடத்த வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த 2009ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதே தவிர மற்ற நிறுவனங்களைப் போல இது லாப நோக்கம் கருதி நாங்கள் செயற்படவில்லை. சேவை நோக்கம் நோக்கித்தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். அவை நல்ல முறையிலே வாழும் வளரும் பிள்ளைகள் முதற் கல்வியை தொடர்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே இனிப்பான முறையிலே கசப்பு வராதபடி அவர்களுக்கு இனிப்பான முறையிலே கல்வி பயிற்சிக்க வேண்டும் என்ற முறையில் தான் இங்கே நாங்கள் அதை ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது. அவை இந்த இடத்திலே எங்களுக்கும் தெரியும். இந்த இடத்திலே 4 தொடக்கம் 6 வரையில் உள்ள ஆசிரியர்கள் இங்கே கற்பித்துக் கொண்டு வருகிறார்கள். மற்ற இரு ஆசிரியர்கள் மாத்திரம் இருந்து மற்ற பள்ளிக்கூடங்களில் முன்படியில் இருப்பதை விட இங்கே ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொருவரை ஏற்படுத்தி இங்கே நாங்கள் நடத்தி வருகின்றோம். அவற்றிற்குள்ளே எங்களுடைய செல்வி நேரா ஜோன் பிள்ளை அவர்கள் சுந்தரத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் இங்கே வருகை தந்து இங்கே அவர்கள் போதிக்கின்றார்கள். அவர்கள் சம்பளம் இல்லாமல் செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியை, ஆகவே அந்த ஆசிரியருடைய சேவை எங்களுக்கு இன்றைக்கு நிரந்தரமாக 9ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே சிறப்பித்து சொல்ல இருக்கின்றேன். ஆகவே திருமதி தர்ஷினி அவர்கள், அடுத்தது திரு சுமதி அவர்கள் இந்த கல்லூரியை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாய்ப்பும் எங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய சேவையும் தங்களுடைய சம்பளத்திற்காகவோ இதுக்காகவோ வேலை செய்வதாக இல்லை. அவர்களே கொண்டு நடத்தி சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நடத்துகின்ற காரணத்தினாலே எங்களுடைய நிர்வாக உறுப்பினராகிய நாங்கள் கூட சுமதி அவர்கள் தான் முழு நிர்வாக பொறுப்பையும் நடத்தி சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்தது எங்களுடைய திருமதி தர்ஷினி அவர்கள் இந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் மானிப்பாயில் இருந்து இங்கு வந்து அவர்களும் நீண்ட காலம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு போதித்துக் கொண்டு வருகிறார்கள். அவருடைய ஆதரவு, அவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் இவைகள் எல்லாம் மிக சிறப்பாக அமைத்து விடுகின்றன. அடுத்தது செல்வி கல்வரா அவர்களை பொறுத்தவரையிலும் சிறப்பாக இங்கே சேவைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்கிறது கூட அவருடைய செயலாகத்தான் இருந்து வருகிறது. மற்றும் செல்வி கீர்த்தனா அவர்கள் இப்படியாக இங்கே ஆசிரியர் பெருந்தைகள் எங்களுடைய நிறுவனத்தை கொண்டு நடத்தி ஒழுங்கு பல விழாக்கள் நடத்தப்படுகின்றன, பல போட்டிகள் நடத்தப்படுகின்றன போன்ற செயற்பாட்டினால் எங்களுடைய நிறுவனம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றது. ஆனால் இந்த நேரத்திலே எங்களுக்கு ஒரு தாழ்ந்த நிலை ஏற்பட கொஞ்சம் பின்தங்குவதற்கு காரணம் எங்களுடைய இடம். எங்களுக்கு சிவசுப்பிரமணியம் அவர்கள், ராமநாதன் சிவசுப்பிரமணியம் அவர்கள் எங்களுக்கு ஒரு வீடும் காணியும் தந்தார்கள். அதை 8 பிறப்பு காணியும் வீடுமாக தந்திருக்கின்றார்கள். தனது தந்தையினுடைய முதிசயமாக சொத்து அந்த சொத்தை எங்களுடைய நிறுவனம் சீராக சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக தந்தார்கள். ஆனால் அந்த ராமநாதனுடைய மருமகளாக இருக்கின்ற நாகேஸ்வரி அவர்கள் எங்களுக்கு எதிரான வழக்கு தொடர்ந்து தனக்குத்தான் சொந்தம், தனக்குத்தான் இறுதியெல்லாம் முடிச்சாச்சுது. அப்படி இருந்து தனக்குத்தான் அந்த சொந்தம் தான் நீண்ட காலமாக இருந்திருக்கிறேன் சொல்லி வழக்கு தொடர்ந்து நீண்ட காலமாக வழக்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றனர்.
இடையிலே எங்களுக்கு தீர்ப்பு தந்துட்டார்கள். தீர்ப்பு தந்ததுக்கு பிறகு மறுபடியும் அதை ஆலோசனைக்காக பிறகு மறுபடி வழக்கு தொடர்ந்து நீண்ட காலமாக போய்கொண்டிருக்கின்றது. அதனால ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது. இதனால் எங்களுடைய நிறுவனம் அங்கு இங்கு என்று சொல்லி பல இடங்களிலையும் நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் கொஞ்சம் பின்னடைவை ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த நிறுவனம் ஒரு உயர்ந்த நிறுவனமாக இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டதாக அமைஞ்சிருக்கும். அவை அப்படியான ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கே நாங்கள் இதில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அடுத்து இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய சிறப்பு விருந்தினராகிய சிவஞானம் தம்பதிகள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே வந்து தந்த எங்களுக்கு இந்த நிறுவனத்தை முன் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக தந்தது மாத்திரமல்ல, இதை துப்புரவு செய்து பெயிண்ட் அடிக்க வேண்டியது பெயிண்ட் அடித்து கதவு போட வேண்டியது கதவு போட்டு பெரும் செலவு செய்து எங்களுக்கு தந்திருக்கின்றனர். அவருடைய மனப்பான்மை அவருடைய சேவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை கிழவன்காடு கலாமன்றம் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கின்றது. விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற செயல்கள் அனைத்தும் ஐயாவுடைய செயல்பாடுகள். அடுத்தது எங்களுடைய ஈழத்து சிதம்பரத்திலே இருக்கின்ற அன்னதான மண்டபம். அது தாயாருடைய பெயரில் ஒரு அன்னதான பெரிய மண்டபத்தை கட்டி 200 பேர்கள் ஒரே அடியாக உணவு அருந்தும்படியான ஒரு பெரிய மண்டபம். அடுத்த ஈழத்து சிதம்பரத்தில் கோசாலை பசுக்குவாக ஒரு சாலை பசுமாடிகள் வளர்க்கின்றதாக தன்மை அந்த எதிரெல்லாம் இருக்கின்றன. அங்காலே மற்றது அடியார்கள் வந்து தங்குவதற்கு வீடு போன்ற மண்டபங்கள் போன்றவைகள் எல்லாம் அவருடைய சேவைகளை செய்கின்றன. மற்றும் காலங்களில் இருக்கின்ற ஈழத்தின் கோயில்கள் அனைத்திற்கும் அரும் பணிகள் செய்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக இங்க மடத்துக்கரை அம்மன் கோயில் இன்றைக்கு எவ்வளவு தூரம் முன்னுக்கு அதுவும் காரணங்களில் மலந்தலின முதல் இறங்கினதான் தாமதம் ஏற்படுகின்ற அம்மன் கோயில் எவ்வளவு சிறப்பாக எவ்வளவு உயர்வாக அமைவதற்கெல்லாம் காரணம் இவர்கள். ஆகவே இப்படியான பணிகள் எல்லாம் செய்து அவர்கள் மற்றும்படி மற்றவர்களுக்கு தெரியாது எத்தனையோ பணிகள் நாங்கள் தெரியாது இன்னும் வந்தாய் அப்படியான பணிகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றவர்கள். ஆகவே அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் சொல்லி வாழ்த்திக்கொண்டு அடுத்தது இந்த நல்ல நோக்கமுடைய நிறுவனத்திலே நல்ல ஆசிரியர்கள், இந்த நல்ல ஆசிரியர்கள் கலந்திருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு. ஒரு நட்டாமரை கலையத்தில் குளத்தில் ஆகிய இந்த மொட்டுகள் எல்லாம் மலர்ந்து கொண்டு இருக்கின்றன. அந்த மொட்டுகளுக்கு நடுவே 5-6 அன்னப்பறவைகள் ஆகிய ஆசிரியர் பெருந்தைகள் அங்கே கலந்து கொண்டு அந்த இடத்தை, அதாவது இந்த கல்வி நிறுவனத்தை அழகு செய்கின்றார்கள், அவர்கள் ஒழுங்குபடுத்துகிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் பெருந்தைகளுக்கும் நன்மையை கூறிக்கொண்டு ஆகவே இந்த மேலும் இந்த கல்வி நிலையம் உயர வேண்டும். இங்கே வருகை இருக்கின்றார்கள் கல்வி பணிப்பாளர் அவர்களும் இந்த எங்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு மேலும் உறுதுணையாக இருப்பார்கள் கருதுகிறேன். மற்றது எங்களுடைய மற்றது பணிப்பாளராக இருக்கின்றவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது அழைப்பை ஏற்று தீவக வலிய முன்வழி பதிப்பாளராக புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அவர்கள் காரணருக்கு தான் முதலாவதாக விஜயம் செய்திருக்கின்றார். அவர்களையும் சிறுவையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பூங்காவின் தலைவர்களை மற்றும் கொடவரல் திரு சிவஞான தம்பதியினரே, முன்பாண்டி இணைப்பாளர்களே மற்றும் நம்ம ஆலய குழுக்களவர்களே மற்றும் முக்கிய பிரமுகர்களே மற்றும் பெற்றோர்களே, நலம் விரும்பிகளே மற்றும் இங்கு இந்த நிகழ்வை
அலங்கரிக்க காரணமாக இருக்கின்ற எமது மழலை செல்வங்களை அனைவருக்கும் நேரத்தில் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக நாங்கள் பார்த்தால் காரணர் மண் ஒரு செழித்தோங்கிய ஒரு காலம் இருந்தது. காரணர் மக்களுடைய செழுமை உலகமெல்லாம் பரவி இருக்கின்றது. அது உலகம் முழுக்களும் போற்றப்படுகின்றவர்களாகவும் சகல துறைகளிலும் காரணர் மக்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் காணப்படுகின்றது. ஆனால் பொதுவாக ஒரு கருத்து இருக்கின்றது, காரணர் மண் பகுதியிலே பெரிய அபிவிருத்திகள் நடைபெறவில்லை, கொஞ்சம் கூட கவனிக்கணும். ஆனால் இப்பொழுது அந்த எழுச்சி மீண்டும் ஏற்பட்டுள்ளதை நினைத்து நாங்கள் சந்தோஷமடைகின்றோம். இவ்வாறான நிகழ்வுகளுக்கு இந்த நிறுவனத்தின் தலைவர் போன்றவர்கள் புலவர்கள் போன்றவர்கள் இருப்பது காரண முறையிலே ஒழுங்குபடுத்துவதற்கு காரணமாக இருந்த காலை மலையாள பூங்காவுடைய தலைவர்கள் இந்த கட்டத்திலே பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏற்கனவே சொல்லுகிறேன் என்று சொன்னால் இருந்தது. வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் முன்பள்ளிகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. உலகத்திலேயே பல நாடுகளில் பார்த்தால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகம் வழங்கப்படுகின்றது. வைத்தியர்களுக்கு அடுத்தபடியாக அல்ல வைத்தியர்களுக்கு மேலாக முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குகின்ற பல நாடுகள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்தளவில் அவருடைய பணியை நாங்கள் மதிப்பது கூடாது. ஆனால் நாங்கள் நேரம் மதிக்கின்றோம். அவருடைய பாராட விண்ணங்களை வணங்கவும் தயாராக இருக்கணும் என்று சொன்னால் இந்த சிறுவர் இந்த மழலைகளை நீங்கள் ஒரு மணி நேரம் வீட்டில் வைத்து பராமரிப்பது என்பது விருப்பத்துடன் பராமரிப்பது நல்ல விஷயம். ஆனால் பலருக்கு கஷ்டமான பணியாக இருக்கு. ஆனால் இந்த ஆசிரியர்கள் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ தமது பிள்ளைகள் போல பல விடயங்களை செய்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்லுவார்கள், வேலை கல்விக்கு பிள்ளை பெறா காட்டு சொல்லி. ஆனால் உண்மையில தவறு. நான் நேற்று இந்த மீட்டிங்ல சொன்னேன். என்னன்னு சொன்னார், உண்மையிலேயே ஒரு கஷ்டமான பணி தான் அது. சில ஆசிரியர்கள் வந்து 65 வரை ஓய்வூதிய காலத்தை நீடிப்பது என்பது ஒரு திட்டமாக போய் கொண்டிருந்தது. அது எந்த அளவு சாத்தியப்படும்போது தெரியாது. ஆனால் நான் கலைக்கிறவர் சொன்னேன், நீங்கள் தப்பி விட்டீர்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் பேரப்பிள்ளையை பார்க்குற விலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஸ்கூலுக்கு போய் வருவீங்கள் 65 வயது மட்டும் 2 சொன்னீர் பகுதியாக அந்த கலைகளை நாங்கள் கலைக்கிறாங்க. ஆனால் அந்த வகையில் இந்த ஆசிரியர்கள் எந்தவித ஊதிய எதிர்பார்ப்போடோ மற்றும் எதையும் பெரிய எதிர்பார்க்காது அவருடைய சேவை இங்கு நாங்கள் பாராட்டப்படக்கூடியது. நிச்சயமாக 2023 இவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும். அதன் பின்பு இவர்கள் நாட்டில் ஒரு பெரியவர்களாக இப்பொழுது பெரியவர்களால் சம்பள ரீதியாக ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய நிலைமை வந்து இலங்கையில் உருவாகும் என நான் நம்புகின்றேன். அந்த நிலைமைகள் உருவாக எல்லாமே நிறைவேற பிரார்த்திக்கின்றேன். மற்றும் இன்றைய நிகழ்வின் இந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்குரிய இந்த முன்பள்ளியினுடைய சிறுவர் பூங்காவினுடைய தலைவர்கள் எடுத்த முயற்சி மிகவும் பாராட்டக்கூடியது. அவர் பல்வேறு வகையிலே இந்த நிகழ்வு சிறக்க வேண்டும். மற்றும் இந்த மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிறுவர்களுக்கு நாங்கள் செலவழிப்பது மற்றும் அவர்களை வழிபடுத்துவது நாங்கள் கிராமத்தை செய்கின்றோர் முதலீடு, நாட்டை செய்கின்றோர் முதலீடு, அதை நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். சில நாடுகளில் நீங்கள் ஐரோப்பிய நாடுகள் இல்லாதவரையும் காரணர் மக்கள் தொடர்பானவர்களாக காணப்படுகின்றார்கள். ஐரோப்பிய நாடுகளில் இந்த பிள்ளைகளுக்கு அரசுகள் செலவழிக்கின்ற விதங்கள், சமூக நலன் செலவழிக்கின்ற விதங்கள் எல்லாம் தெரியும். ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு, 2 பிள்ளைகள், 3 பிள்ளை, அவர்கள் 3 குழந்தைகள் வீட்டில் இருந்தால் அந்த 3 குழந்தைகளுக்கும் அரசியல் பொருட்படுத்தி செலவழிக்கின்ற எல்லாமே இருக்கின்றது. தாய் தந்தையர் ஒரு நோய்வாய்ப்பட்டு போனால் அவர்களுடைய சம்பளத்தில் 85% கொடுத்து கர்நாடகா வீட்டு வாடகை அந்த பிள்ளைகள் பராமரிப்பு எல்லாத்தையும் அரசே பார்த்துக்கொள்ளும். ஏன் அரசு செய்கின்றது? நம்முடைய நாடு கீழே போகக்கூடாது. எதிர்காலத்திலே இந்த பலமான பிள்ளைகளை வைத்து நாட்டை முன்னேற்ற வேண்டும். அதே போன்ற எண்ணம் சிந்தனை இந்த காரணர் மண்ணிலே ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் சந்தோஷப்படுகின்றேன். நான் நேற்று கூறிய விடயம் என்னவென்றால், காரணர்களே ஒன்று நடப்பதில்லை என சில பேர் கூறுகின்றார்கள். ஆனால் நீங்க வந்து பார்த்த பொழுது நான் அறிந்திருந்தேன். ஆனால் பார்த்த பொழுது எல்லோரும் நல்ல முயற்சி இருக்கின்றார்கள். காரணர் முன்பள்ளிகள் மிக சிறப்பாக இயங்குகின்றன. அது பாராட்டக்கூடிய விஷயம். சில முன்பள்ளிகளுக்கு மட்டும் வசதி இனங்கள் காணப்படுகின்றன.
தலைவர்கள் ஆதங்கப்பட்டால் தனக்கு பிள்ளைகள் இங்கே 100 பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி இப்ப நானோட கொடுக்குறேன் உங்களுக்கு 100 பிள்ளைகள் வேண்டாம் இருக்கிற பிள்ளைகளவும் காணும் குழந்தையை நாங்கள் நல்ல வழியினை வழிபடுத்தினால் நல்ல ஒரு விடயம் ஏனென்றால் சில முன்பள்ளிகளிலே பிள்ளைகளே இல்லை ஆனால் இங்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும் வடபகுதியை பொறுத்தளவில் வருடந்தோறும் ஆண்டு ஒன்றுக்கு மாணவர்களுடைய எண்ணிக்கை 1000 குறைந்து கொண்டு வருகிறது குறைந்தது 1000 1200 ஆண்டு ஒன்பதுக்கான அட்மிஷன் எங்களுடைய பகுதிகளில் பிரபு வீதம் குறைவு மற்ற மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள் இவ்வாறான நிலைமை ஆனால் இவ்வாறு உலகம் பிள்ளைகள் இருப்பது சந்தோஷமான விடயம் பாடசாலைகள் பிள்ளைகளிலே அதிபர செய்தியில் ஆசிரியர்கள் நாங்கள் சொல்றோம் ஆனா என்ன காரணம் நாட்டில் பிள்ளைகள் தான் பள்ளிகளுக்கு போகும் அப்ப இவ்வளவு பிள்ளைகளை இருந்தாலும் நீங்கள் வைத்து நல்ல ஒரு நிகழ்வை ஒழுங்குபடுத்தி அவர் எதிர்காலம் திறக்க பணி செய்வது நல்ல விடயம் திருமதி சிவஞானம் தம்பியினர் போன்றவர்கள் இந்த பாட்டிலே பேச முடியமாக வேண்டும் பல குடவள்ளர்கள் காரணர் மனிதர் இருக்கின்றார்கள் என்பது தெரியும் நானஞ்சு ஆணர்களே ஒரு தொடர்புகளை கொண்டவர்கள் அப்ப காரணர் மனிதன் நிறைய குடவள்ளர்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மை ஆனால் எல்லோரும் இதை உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் பிரச்சனை அந்த முன்பள்ளி இவ்வாறான மலர்களுக்கு செய்வதற்கு எல்லோரும் சிந்திப்பதில்லை கணவர் வேறுவர்களுக்கு செய்வதை நான் இப்ப செய்த கூடாது சொல்லவே இல்லை ஆனால் இள பிள்ளைகளுக்கு செய்வது கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இந்த பிள்ளைகள் பல சந்ததியினரை உருவாக்க போகின்றார்கள் அந்த வகையிலே மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் சைவமும் தமிழும் தலை திரும்புவதற்கு திருநாமி சிவஞான தம்பியினர் பல்வேறு வழிகளை உதவுவதாக கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவருடைய பணி மேலும் தொடர வேண்டும் மற்ற அவர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட கால ஆயுளுடன் வாழவும் இறைவனை வேண்டுகின்றேன் மற்றும் எங்களுடைய முன்பள்ளி இணைப்பாளர் அவர்கள் இந்த பகுதியிலே மிகவும் அக்கவுடன் செயல்படுகின்ற ஒருவர் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த வகையிலே முன்பள்ளி இணைப்பாளர் எங்களுக்கு உடனுடைய தகவலை தெரியப்படுத்துவார் மற்றும் அவர்களுக்கும் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இங்கு வருகின்ற மத உறவினர்கள் மற்றும் ஏனைய முக்கியஸ்தர்கள் மற்றும் இங்கிருந்த கிராம மக்கள் பெற்றோர்கள் நலம் விரும்பிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த மனிதர்கள் மென்மேலும் முன்னேறுவதற்கு இந்த காலை மனிதர்கள் பூங்கா ஒரு உறுதுணையாக இருக்கும் என கூறி அந்த வளர்ச்சிக்கு எல்லாம் வல்ல இறைவனும் அருள் புரிவாரான இறைவனையும் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி. தீவிர வெளிய முன்பள்ளி கல்விப்பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது குருக்கலையா அவர்கள் ஆசியுரை வணங்கும். குருவே நமகாம், ஸ்ரீ குருப்யோ நமகாம். மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய எனது ஆசிரியரான குருவுமாகிய வேலாயுதம் பிள்ளை ஐயா அவர்களை முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இங்கே விழா நாயகனாக வீட்டிருக்கும் திருமதி சிவஞானம் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் தம்பதியினரும் மென்மேலும் வளர அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த முன்பள்ளி நிறுவனத்தின் கல்வி விளைவு பணிப்பாளராக வீட்டிருக்கும் நாயகன் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவானது சிறந்த முறையிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த முன்பள்ளியானது இவ்வளவு காலமும் இடமில்லாமல் பல இடங்களில் நடத்தப்பட்டு வந்துள்ளது. ஆகவே இந்த முறை அதற்கான ஒரு நல்ல அடிக்கோலாக இந்த கட்டடத்தை தலைவர் ஐயா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அவரும் மென்மேலும் நல்லா சிறந்து வளர வேண்டும், இதுபோன்ற நன்கொடைகளை அனைத்து கார்னரில் உள்ள அனைவருக்கும் செய்ய வேண்டும் என்றும் அவரையும் வேண்டிக் கொண்டு அவர்களுக்கும் தில்லைக்கூத்தனுடைய அல்லாசியும் மணக்காட்டு முத்துமாரியம்மனுடைய ஆசிகளும் சிறந்து கிடைக்க வேண்டும் என்றும் ஆசிகளையும் வழங்கிக் கொண்டு அனைவருக்கும் எனது ஆசிகளை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக எமது காரை கிட்ஸ் பார்க் திறப்பு விழாவையும் அதை ஒழுங்கமைத்து தந்த திருமதி சிவஞானம் தம்பதி அவர்களை கௌரவிக்கும் நடைபெற இருக்கின்றது. திருமதி சிவஞானம் அவர்கள் நேர
ஐயா அவர்களை சிறு கருத்துக்கள் கூறுமாறு. அடுத்ததாக முன்பலி இணைப்பாளர் அவர்கள் சில கருத்துக்களை குருக்கள் அவர்கள் மற்றும் கொடியாளர்களாக வீட்டிற்கும் திருமதி சண்முகராஜா தம்பதியினர் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் முன்பள்ளி ஆசிரியர்களே, பெற்றோர்களே, எல்லாத்துக்கும் மேலாக மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இந்த முன்பள்ளியை பற்றி நான் கூற வேண்டிய விடயம் என்னவாக இருக்கிறது என்றால் 2009ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி தலைமை உரையினூடாக நான் அறிந்து கொண்டேன். 2009ஆம் ஆண்டு இந்த பாடசாலை ஆரம்பிக்கும் போதுதான் நான் புதுசாக ஆசிரியராக கடமையேற்றேன். அந்த நேரத்துல இந்த முன்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது எனக்கும் தெரியும். உண்மையிலே எங்களுடைய கார்னர் கோட்ட முன்பள்ளிகள் என்ற வகையிலே இந்த முன்பள்ளியும் எங்களுடைய வலயத்தினூடாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த பாடசாலையில் மாணவர் தொகை உண்மையிலே அதிகமாகத்தான் காணப்படுகின்றது. இந்த வருடம் மிக கொஞ்சம் குறைவாக போனதுக்கு காரணம் அவர்களுக்கான இடவசதி. உண்மையிலே உடை உறையுள் உணவு என்பது எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல மாண வேண்டும். அவர்களுக்கான கற்றல் சூழலை நிர்வகிப்பதற்கு பாடசாலை உண்மையில அந்த புது மணியன் வீதியில் இருக்கும் போதும் சிறப்பாக இயங்கினது. அதன் பிற்பாடு அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட காரணத்தினால் இங்கால மாற்றம் செய்யப்பட்டது. நான் 2009ஆம் ஆண்டு முன்பள்ளி இணைப்பாளராக கடமையேற்றவுடன் இந்த முன்பள்ளியை பார்வையிடுவதற்காக அங்கு சென்றிருந்தேன். அங்கு ஒரு சிறப்பான ஒரு கற்றல் செயற்பாடு இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக கார்னர் கோட்ட முன்பள்ளி இணைப்பாளராக கடமையாற்றிய போது சிறந்த ஒரு தலைமைத்துவ பண்போடு முன்பள்ளிகளை அனைத்தையும் ஒன்றிணைத்து சிறப்பாக இயக்கிய ஒருவர். அவரினூடாக இந்த பாடசாலை முதன்மை ஆசிரியர் என்று அவர்கள் அந்த பாடசாலையை வடிவாக நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்கு நாங்கள் நன்றி அதிகமாகத்தான் இருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த முன்பள்ளிக்கு இந்த இடத்தை ஒழுங்கமைத்து கொடுத்த திருமதி தம்பதியினருக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கின்றோம். மாணவர்களின் கற்றல் சூழல் மென்மேலும் வளர்ச்சி அடைய அந்த இடம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே இனி தொடர்ந்து இந்த கல்வி கூடமானது சிறந்த கற்றலை விதைக்கிறதுக்கு நல்ல ஒரு அத்திவாரத்தை இட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் இந்த பெற்றோரோட கதைத்திருந்தேன். நாங்கள் இவ்வளவு காலமும் அங்கேயும் இங்கேயுமாக மாறி மாறி திரிந்து கொண்டிருந்தோம். இன்று அதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தந்திருக்கின்றார். இதனை மிகவும் அழகாகவும் ஒழுங்கமைத்தும் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு நாங்கள் பாராட்ட கூட கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாது இந்த பாடசாலை ஆசிரியர்கள் சிறந்த சேவையினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அதிபர் கூறியது போல 2 ஆசிரியர்கள் 3 ஆசிரியர்கள் தான் மற்ற பாடசாலைகளில் இருக்கின்றார்கள், இல்லை என்று கூறவில்லை. இருந்தாலும் அவர்களும் சிறந்த சேவையினை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றே நான் கூறிக்கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கின்றது. முதல் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்று எங்களுடைய பாடசாலைகள் 15 சிறந்த கல்வியை கொடுக்கின்ற ஒரு கூடமாகத்தான் இருக்கின்றது. இன்னும் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். எங்களுடைய காரணங்கள் ஒரு தீவகம் என்று சொன்னாலே கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது என்றே கூறுவார்கள். அந்த ஒரு இடத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அத்திவாரம் இருக்கின்ற முன்பள்ளிகளை நாங்கள் சிறந்த ஒரு கூடமாக அமைக்க வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்படுவத கல்வி சிறந்ததாக அமைய வேண்டும். ஆகவே ஆசிரியர்கள் நாங்கள் எங்களுடைய சேவையை ஒரு கடமையாக உணர்ந்து அதனை கடமையாக உணராமல் சேவையாக உணர்ந்து அதனை செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, அந்த ஆசிரியரோட நான் கதைத்திருந்தேன். உண்மையில வேதனம் மிக மிக குறைவாக இருக்கின்றது. அந்த ஆசிரியர்களுக்கு என்று சொன்னால் மாணவர்களிடம் இருந்தே பெற்று அவர்களுக்கான ஊக்குவிப்பு தொகையை கொடுத்து வருகின்றார்கள். இப்போ 1 வருட காலமாக பாடசாலை மூடி இருந்த காலத்தில் அவர்களுக்கான வேதனம் கிடைக்கப்பட்டதோ தெரியவில்லை. இருந்தாலும் அவர்களுக்கான நிரந்தர ஒரு ஊக்குவிப்பை கொடுப்பதற்கு நான் எங்களுடைய உதவிக்கல்வி பணிப்பாளருடாக கதைத்திருக்கிறேன். அதனை செய்வதற்கு ஒழுங்கமைத்து தர வேண்டும் என்று எங்களுடைய உதவிக்கல்வி பணிப்பாளரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமல்லாது எங்களுடைய குரு நான் அவரிடம் கல்வி கற்றிருந்தேன். அவரிடத்தில் இருந்து நான் என்னுடைய தமிழை மிகவும் சிறப்பாக கற்றிருக்கின்றேன். அவருக்கு இந்த இடத்திலே நான் நன்றி கூறுகின்றேன். அது மட்டுமல்லாது மாணவ செல்வங்கள் மென்மேலும் கல்வியில் சிறப்படைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல உறவினை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றியை கூறிக்கொண்டு
அடுத்ததாக பரிசுகள் வழங்கும் வைபவம் நடைபெற இருக்கின்றது. தரம் ஒன்றுக்கு செல்ல இருக்கின்ற மாணவர்கள் அந்த 19 மாணவர்களை நுழைவோம். பிரணவன் பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நர்மிகன் சஸ்மிதன் அக்ஷயன் வருண் நிசாயினி தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எமது கைரை கிட்ஸ் பார்க் செயலாளர் அவர்களை பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். லோஜவி தக்ஷிகா கயானன் அனுஷ்கா சபானவி கம்சிகா சகானவி கம்சிகா முன்பலி இணைப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக டீச்சர் வேண்டுங்க டீச்சர் இன்று புதுசாக இணையும் மாணவர்கள் யாராவது இருந்தால் புதுசாக இணைய மாணவர்கள் ஒரு யாராவது தவற விடப்பட்ட அடுத்ததாக செயலாளர் அவர்கள் நன்றி உரை கூறுவார். கடந்து கொண்டிருக்கின்ற முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் அவர்களே, முன்பள்ளி ஒருங்கிணைப்பாளர் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற மணக்காடு முத்துமரி ஆண்டு 5-6 பெற்றோர்கள் ஒருங்கிணைந்து ஒரு முன்பள்ளியை உருவாக்க வேண்டும் என தீர்மானித்தோம். இதற்காக இருந்தால் கார்னரில் இருந்து முன்பள்ளி கல்வியினை கேட்பதற்காக சில மாணவர்கள் கார்னரை விட்டு வெளியிடங்களுக்கு செல்வதை அவதானித்திருந்தோம். அந்த வகையிலே ஆங்கில கல்வியுடன் கூடிய இந்த முன்பள்ளி கல்வியை வழங்க வேண்டும் என்ற ஒரு அவாவுடன் ஒரு 5-6 பெற்றோர்கள் கூடி ஒரு முடிவை எடுத்தோம். ஒரு பாடசாலையை ஆரம்பிப்பது என்று. அந்த பாடசாலையை எவ்வாறு ஆரம்பிப்பது என்றால் உடும்புராயிலே யாழ்ப்பாண இந்து கல்லூரியுடைய ஓய்வு நிலை அதிபர் பஞ்சலிங்கம் சார் அவர்கள் உடும்புராய் கிட்ஸ்பாக் என்ற ஒரு நிறுவனத்தினை நடாத்தி வருகின்றார். அவரிடம் போய் ஆலோசனைகளை கேட்டோம். அவர் சொன்னார், நீங்கள் அந்த ஆசிரியர்களை தன்னிடம் வழங்குங்கள், நான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து எவ்வாறு அந்த முன்பணியை
முன்பள்ளியினை ஆரம்பிக்க முடியும் என்பதை நான் கூறுகிறேன். அவ்வாறு அந்த முன்பள்ளியிலே எங்கள் ஆசிரியர்களை நினைத்து பயிற்சியினை பெற்று அவருடைய அந்த வழிகாட்டலிலே 2009ஆம் ஆண்டு இந்த முன்பள்ளியினை ஆரம்பித்தோம். இந்த முன்பள்ளியினை ஆரம்பிப்பதற்கான இடத்தினை திரு ஜோகேஸ்வரன் அரிசெல்வி தம்பதியினர்கள் மனமுவந்து வழங்கியிருந்தார்கள். அந்த இடத்திலே அவர்களுக்கு முதல்கள் நான் இந்த இடத்திலே நன்மையினை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த முன்பள்ளி 11 அணி மாணவர்கள் வெளியேறியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்வி பயின்று இன்று வரை 11 அணியினர் வெளியேறி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சிறப்பான ஒரு கல்வியினை இங்கு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் சென்று படிக்கின்ற ஆரம்ப கல்வியிலே புலமை பரிசு பரீட்சைகளில் இருந்து ஏறிய சகல திறமைகளிலுமே வெளிக்காட்டி வருகின்றார்கள். அதோடு இந்த முன்பள்ளியிலே கல்வி கற்கின்ற இந்த மாணவர்கள் அனைத்து வெளியக செயற்பாடுகள், விளையாட்டு பயிற்சி போன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் நாங்கள் இங்கு சிறப்பாக நடத்தி வந்திருக்கின்றோம். கலை விழாக்கள், விளையாட்டுப் போட்டிகள் சரி, மாதாந்த ஊக்குவிப்பு போட்டிகள் என பல்வேறு நிகழ்வுகளை இந்த முன்பள்ளி மாணவர்களுக்கு நாம் கற்பித்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இந்த முன்பள்ளி தொடர்ந்து சிறப்பாக இயங்கி வருகின்ற வேளையிலே அதற்குரிய இடப்பிரச்சனை ஒன்று இருந்ததால் கடந்த சில வருடங்கள் குறுகிய ஒரு பின்னங்கள் நிலை ஏற்பட்டுகின்றது. அதனால் ஏற்பட்ட இது தொடர்ந்து சிறப்பாக இடம்பெறும் என எழுதுகின்றேன். என்று சொன்னால் எங்களுக்கு இன்றைய நாள் இந்த முன்பள்ளியிலே ஒரு மைல் கல் என்றுதான் சொல்ல வேண்டும். சண்முகம் சிவஞானம் தம்பதிகள் இந்த இடத்தை எங்களுக்கு மனவு வந்து வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த முன்பள்ளியில் நாங்கள் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பித்தோமோ அந்த நோக்கம் இனி தொடர்ந்து சிறப்பாக இடம்பெறும் என்ற ஒரு நம்பிக்கை எமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே சண்முகம் சிவஞானம் தம்பதிகளுக்கு கிட்பாக் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் மனமு வந்து இந்த அளவு வேலைகளை முன்பள்ளிக்குரிய சகல வேலைகளையும் கவைநிலைப்படுத்தி எங்களுக்கு கையளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கிட்பாக் சமூகம் தொடர்ந்து நன்றி கடன் உள்ளவர்களாக செயல்படுவதுடன் இன்றைய நிகழ்வுக்குரிய சகல அனுசரணைகளையும் பரிசுகளில் இருந்து அனைத்து அனுசரணையும் கூட மனமு வந்து மகிழ்ச்சியுடன் வழங்கி இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் சார்பாக அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருந்த முன்னணி உதவி கல்விப்பணிப்பாளர் அவர்களுக்கும் கிட்பாக் சமூகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இங்கே வருகை தந்திருந்த ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மணக்காடு முத்துமாரியம்மன் ஆலயத்தினுடைய குருமுதல்வர் அவர்கள் இங்கு வருகை தந்து ஆசிரியரை வழங்கி இருந்தார். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த முன்பள்ளியினை திறம்பட இயக்குவதற்கு அனைத்து பொருட்களில் இருந்து அனைத்தையும் இறக்கி ஏற்பாடுகளை செய்து கொடுத்த கருணா உள்ளிட்ட பெற்றோர்களுக்கும் கிட்பாக் சமூகம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த முன்பள்ளியிலே கல்வியேற்கின்ற ஆசிரியர்கள் உண்மையிலே அர்ப்பணிப்போடு தான் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வேதனமும் மிகவும் சொற்பமான வேதனம் வழங்குகின்றோம். அந்த வகையிலே அவர்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றார்கள். அவர்களுக்கும் தலைமை தாங்கி நடத்துகின்ற நேரா டீச்சர், சுமதி ஆசிரியர் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்திலே நான் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை தந்து அனைத்து பூர்ண ஒத்துழைப்புகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், அனைத்து சமூகத்தினருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பெற்றிருக்கின்றது அனைத்து நமது காரை கிட்பாக் முன்பள்ளி முதல் இருந்த இடத்தில் பெரும் சிலவு செய்தவர்கள் அந்த பாடசாலை எனக்கு பெற முடியவில்லை. அதனால் கொரோனா விடுமுறை காலத்துக்கு பிறகு அந்த பாடசாலை இங்கு நடத்துவதென்று நாம் அலைமோதிய போது சிவஞானம் ஐயாவுடன் தொடர்ந்து வந்த போது எந்தவித மறுப்பும் இல்லாமல் நமக்கு அந்த உடனே நமது மேல்மாடி கட்டிடத்தை நமக்கு பாடசாலை நடத்துவதற்கு தந்தார். நாம் ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து எமது கற்பித்தல் செயற்பாட்டை ஒழுங்காக செயல்பட்டு வந்தோம். பின்பு நாம் அந்த கட்டிடத்தை எடுக்கின்ற போது ஒரு குறுகிய காலத்தில் தான் கேட்டோம். பிறகு எமது நிர்வாகம் சார்பில் ஆக்சுவலி டீச்சர் அவர்கள் சிவஞானம் ஐயா அவர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த கட்டிடத்தை முழுமையாக பெற்று அதை எமது பாடசாலைக்கு ஏற்ற வகையில் அதை ஒழுங்கமைத்து செய்து தரும்படியும் கேட்டு அதற்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்து பெரும் செலவில் எமது பாடசாலையை தரமாக்கி தந்திருக்கின்றார். அவர்களுக்கு எமது ஆசிரியர்கள் சார்பிலும் பெற்றோர்கள், மாணவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்யும். இங்க பாருங்க
சரி.